தமிழ்நாட்டில் அறிவு புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம், மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், இப்போது கோவையில் தந்தை பெரியார் பெயரில் நூலகம், திருச்சியில் அதுபோல காமராசர் பெயரில் நூலகம் என்று இந்த அரசு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்கள், குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மக்கள் பயன்பெறும் வகையில் நெல்லையில் ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்றும், அந்த நூலகத்திற்கு நெல்லை பேட்டையில் பிறந்த கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்தவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்தவர்கள் நெல்லை பேட்டையில் பிறந்தவர் மட்டுமல்ல, விடுதலை போராட்ட வீரர். திராவிட இயக்க ஆட்சி மலர்வதற்கு திமுகவுடன் முதலில் கூட்டணி வைத்த கூட்டணி தோழர். அண்ணா தலைமையில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு அச்சாணியாய் விளங்கியவர். அரசியல் நிர்ணய சபையில் ஆட்சி மொழி தமிழே என்று முழங்கியவர். அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த ஒரு தலைவரின் பெயரில் இந்த தலைவர்களுக்கெல்லாம் வைத்திருப்பது போல அந்த வரிசையில் உள்ள ஒரு தலைவர், அவருக்கும் சிறப்பு